ஹலோ கைஸ், வெல்கம் டு ஷோஸ் ஆஃப் சுஷி. நான் உங்கள் சுஷீந்திரன். ஸோ நம்ம இப்போ எந்த படத்தை பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாளம் மூவி தமிழ் டப்லேயும் அவைலபிளாக இருக்குது. டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் படத்தை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். படம் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவன் அவங்க டீட்டெயிலாக சொல்லிடுறேன் நான். ஸோ படத்தோட ஸ்டோரி லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குஞ்சக்கா போபன் இருக்கார், அதுக்கப்புறமா வந்து சுராஜ் இருக்கார். இவங்க 2 பேத்துக்குமே வந்து வேறு செப்பரேட் லைஃப் இருக்குது. அவங்க 2 பேர் லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க லைஃப்பில் நடக்கிற ஒரு சில விஷயங்கள், அதாவது வந்து சுராஜுக்கும் சுராஜோட ஒய்ஃபுக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு கிராஷஸ் இருக்கும், ஒரு சின்ன ஒரு ஈகோ ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு சுராஜ் வந்து அவரோட ஒர்க் பிளேஸுக்கு போகிறார். அவர் எங்கே ஒர்க் பண்ணுறன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ஜூ கம் மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடங்க, அதாவது வந்து திருவாண்டரமில் இருக்கிற ஒரு ஜூ தான் காட்டுறாங்க. அந்த ஜூவில் வந்து செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணும்போது இவருக்கு வந்து அவங்க ஒய்ஃப் கூட நடக்கிற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஐயோ நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது. ஒரு முக்கியமான இடத்துக்கு போக முடியாத சுச்சுவேஷனாக மாறிடுச்சு. அது யாருனால மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஞ்சக்கா போபனால மாறிடுச்சு. ஸோ குஞ்சக்கா போபனோட கேர்ள் ஃப்ரெண்டாக வரவங்க தான் அனகா. ஸோ அவங்க 2 பேத்துக்கும் வந்து லவ் கிரியேட் ஆகி அவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணலாம், நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போடும்போது அனகானால் வர முடியல. ஆஹா என்னை ஏமாத்திட்டா. அதுக்கப்புறமா வந்து இன்னொரு சீக்வன்ஸில் வந்து காட்டியிருப்பாங்க, உனக்கு தைரியமே இல்லை, நீ எப்படி என்னை கல்யாணம் பண்ணுவேன், எங்கள் அப்பா பெரிய அரசியல்வாதி, ஸோ அதனால் வந்து நீ எப்படி கல்யாணம் பண்ண முடியும், உனக்கு தைரியம் கிடையாது, நீ ஸ்ட்ராங்கான ஆள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசியிருப்பான். ஸோ அன்றைக்கி அப்படி பேசினாலும் அவள் அப்படி தான் பண்ணுவாள், அவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன், இப்போ வரல அவள் ஏமாற்றிட்டு போயிட்டா, நான் தான் அவளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபன்னியாக எடுத்துகிட்டு போயிட்டு குஞ்சக்கா போபன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக குடிச்சிடுறாரு. அவர் ஃப்ரெண்டோட சேர்ந்து போய் குடிச்சதுக்கு அப்புறமா வந்து ஜூக்குள்ளே என்டர் ஆகிறார். தப்பித்தவரி ஏதோ ஜூக்குள்ளே என்டர் ஆகிறார். அந்த ஜூக்குள்ளே என்டர் ஆனதுக்கு அப்புறமா வந்து, ஓ நீ அப்படி சொல்கிறியா, சரி ஓகே நான் யாருன்றதை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் வந்து என்ன பண்ணுறான், போயிட்டு ஏதோ ஒரு ரூட் வழியாக வந்து சிங்கத்தோட கேஜுக்குள்ளே போயிடுறாப்புல, சிங்கம் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாப்புல. போனதுக்கு அப்புறமா என்ன ஆச்சு, அதுக்கப்புறமா அதே ஜூவில் தானே வந்து சுராஜும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ சுராஜுக்கும் அவருக்கும் எப்படி வந்து கனெக்ஷன் ஆச்சு, சுராஜ் போயிட்டு அவரை காப்பாற்றினாரா இல்லையா, என்ன ஆச்சு, சிங்கம் அவங்கள தான் பண்ணிச்சாதான் மொத்த கதையே. ஸோ கதையைப்படி பார்க்கும்போது இது நார்மலான ஒரு ஸ்டோரி மாதிரி தான். ஆனால் இதில் என்னென்னா, இது பேஸ்ட் ஆன் ரியல் ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க. 2015 நடந்த மாதிரி ஸ்டோரின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு எதுன்னு கரெக்டாக தெரியல எனக்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது படம் வந்து இது ஒரு காமெடி சர்வைவல் ட்ராமா மாதிரி தான் எடுத்திருக்காங்க. பட் காமெடி ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில இடத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு, சில இடங்களில் வந்து ஒர்க் அவுட் ஆகலாம் தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து எடுக்கணுமே எடுத்த மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஜேகே. இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஜேகே வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும், சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லா ஓடிச்சு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் தான் வந்து இந்த படத்தை எடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ஏன் ரைட்டிங்கில் இவ்வளோ ஒரு வேர்ஸ்டான ஒரு ரைட்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த கேஜுக்குள்ளே போய் மாட்டினதுக்கு அப்புறமா வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு த்ரில்லிங் மொமெண்ட்டு இல்லை. என்னடா இது அசால்ட்டாக அதை மாட்டிக்கிட்டாங்க, என்னடா விளையாண்டுருக்குறாங்க, இந்த அளவுக்கு தான் அவங்க ஸ்டெப் எடுப்பாங்களா, இந்த அளவுக்கு தான் வந்து அங்கே இருக்கிற வந்து செக்யூரிட்டிஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்களா, இவ்வளோ தான் ரெஸ்கியூ டீம் ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப அசால்ட்டாக எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஓகே நாங்கள் படம் எடுக்கிறோம், நாங்கள் எடுக்கிற படத்தில் வந்து அவங்க தான் ஹீரோ, ஸோ சிங்கம்லாம் வந்து நாங்கள் கிராஃபிக்ஸில் தான் பண்ணியிருக்கோம், ஸோ பிரச்சனை இல்லை, ஏதோ ஒன்று எடுக்கணுமே எடுத்து விடுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட வந்து நம்மளுக்கு அந்த சீரியஸ்னஸ் வந்து மனசில் பதியவே இல்லை அப்படி தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஸோ அவ்வளோ அலப்பறப்படுற கேரக்டராக வந்து குஞ்சக்கா போபன் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இன்னும் 2 பேர் உள்ள ரெஸ்கியூ டீம் போய் இது பண்ண முடியாதா, இந்த மாதிரி நிறைய லாஜிக் மிஸ்டேக் நிறையா படத்தில் இருந்துச்சு. ஸோ ஓவரால் படம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே காமெடியாக சும்மா டைம் பாஸுக்கு நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு தவிர இது வந்து ஒரு பெஸ்ட் மூவிலாம் நான் சொல்லவே மாட்டேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு வேர்ஸ்டான ஒரு ரைட்டிங்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கதையோட முடிவே வந்து கிளைமேக்ஸ் ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி முடிஞ்சிருது. ஏன்னா கேஜி விட்டு வெளியில் வராங்களா, அதுதான் கதை. ஸோ அதுக்கப்புறமா வந்து இவங்க ஒரு பர்சனல் லைஃப்குள்ளே ப்ராப்ளம்னு காட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த கதையை வச்சு எக்ஸ்ட்ரா 25 மினிட்ஸ் அப்படியே இழுத்துகிட்டே போகிறாங்க. எப்படா முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நமக்குள்ளே வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்க சிங்கம் வந்து உண்மையான சிங்கம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஆனால் அந்த சிங்கத்தை வந்து க்ரீன் மேட்டில் போட்டிருக்காங்க. அந்த க்ரீன் மேட்டில் எடுத்து ஷூட் பண்ண சிங்கத்தை வந்து அப்படியே எடுத்து இங்கே கட் காப்பி பேஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல வந்து சிங்கம் வந்து கிராஃபிக்ஸா இல்லாட்டி உண்மையான சிங்கம் தானா, ஏன் இந்த அளவுக்கு சிஜியில் வந்து இவ்வளோ வேர்ஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க, மலையாள இண்டஸ்ட்ரி தான் இந்த மாதிரி ஒரு மூவி எடுத்திருக்குதா அப்படின்ற மாதிரி நிறையா கொஷின்ஸ் நம்மளுக்கு ரைஸ் ஆகிட்டே இருக்குது. டெக்னிக்கலியும் படம் ஸ்ட்ராங்காக இல்லை, ரைட்டிங்கு ஸ்ட்ராங்காக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் வந்து சுராஜோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, குஞ்சக்கா பாபனோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, அனஹா அதுக்கப்புறமா வந்து சுராஜுக்கு ஒய்ஃப் கேரக்டராக வரவங்களும் சரி, எல்லாருமே அவங்களோட ரோல் வந்து ஒரு நீட்டான ஒரு ரோலே பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்புறம் பார்க்கும்போது மியூசிக் வந்து படத்தில் வந்து ஒரு ஃபன்னி மியூசிக் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. பட் அதுவும் வந்து ரொம்ப கேட்சியெல்லாம் கிடையாது. சாங்ஸும் வந்து மனசில் நிற்கிற மாதிரி சாங்ஸ் எதுவுமே கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒரு சப்பையாக முடித்த ஒரு படம் மாதிரி தான் நான் பார்க்கும்போது கரெக்டாக ஃபீல் பண்ண ஒரு இதாக இருக்க சொல்லலாம். ஏன்னா வந்து கர்ன்னு சொல்லிட்டு ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போதே வந்து ஓகே சிங்கத்தோட கூண்டுக்குள்ளே ஒருத்தன் மாட்டிக்கிறான், என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் படம் பார்த்தேன். ஆனால் வந்து படம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப ஒரு வேர்ஸ்ட்டான ஒரு ஸ்க்ரீன் ப்ளேல தான் இருந்துச்சு. ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5.5 அவுட் ஆஃப் 10. ஸோ இந்த படத்துக்கு அவ்வளோதான் தர முடியும். நீங்களும் படம் போர் அடித்தா டைம் பாஸ் ஆகணும் அப்படின்னா பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செஷனில் நீங்கள் சொல்லலாம். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திப்போம். அன்டில் தட் பை ஃப்ரம் சுஷி.